அனைத்து மிதுன ராசி அன்பர்களுக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டில் ஏற்படக்கூடிய பலாபலன்களை பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டில் ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சிகள் உண்டு. எல்லா வருடத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு, 3 வருட கிரகங்களும் ஒரே இந்த வருஷத்தில் குறிப்பாக மே மாதத்துக்குள்ளே பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான். அதனால் நமக்கு மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு வகையான பலனும் அதன் பின்பு ஒரு வகையான பலனும் நடக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் இந்த வருடம் உணர்வீங்க. பொதுவாக மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இங்கே சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும். மிதுன ராசினாலே ஞானமிக்க ராசின்னு சொல்லுவோம். காற்று ராசி, புதனுடைய ராசி. புதனுடைய ராசினாலே அறிவும் ஞானமும் கலந்த ராசி அப்படின்னு அர்த்தம். நம்ம ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனி இவ்வளோ நாள் இருந்தாங்க. இப்போது மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறமா 10ஆம் வீட்டுக்கு சனி வரப்போகிறாரு. 9ஆம் வீட்டில் இருந்த சனி தந்தை வழி உறவினர்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தி இருக்கும். அதே நேரத்தில் லாபஸ்தானத்தை பார்த்து கொஞ்சம் லாபங்களை கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். தைரிய வீரிய வீட்டை பார்வை செய்துட்டு இருந்தது, அதுலேயும் கொஞ்சம் மன உளைச்சல்கள் இருந்திருக்கும். 6ஆம் வீட்டை பார்த்த சனி எதிரியை கட்டுக்குள்ளே வச்சுருந்துருக்கோம். இப்போ 10ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி நமக்கு சுயதொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா தொழில்துறையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கூடுதல் உழைப்பை வாங்கிக்கிட்டு தான் சனி எதையுமே கொடுப்பாரு. சனினாலே தடைகள், தாமதங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் கூட்டு தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது தன்னைத்தானே சுயதொழில் செய்துக்கிறவங்களா இருக்கட்டும், கூடுதல் உழைப்பு, கூடுதல் நுணுக்கங்களை போட்டால் மட்டும்தான் இந்த வருஷம் உங்களால் லாபம் பார்க்க முடியும். வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா மேலதிகாரிகள், தனக்கு கீழே இருக்கிறவங்க, தனக்கு இணையாக வேலை பார்க்குறவங்க, இவங்களையெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய நிலையில் தான் நீங்கள் இந்த வருஷம் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அந்த 10ஆம் வீட்டில் இருக்கிற சனி விரயஸ்தானத்தை பார்த்து விரயங்களை கட்டுக்குள்ளே வச்சுருப்பார். அதே நேரத்தில் சுகஸ்தானத்தையும் சனி பார்க்குறாரு. அப்போ வீடு, வாகனம், ஆரோக்கியம் இந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சனி 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்வை செய்வார். 7ஆம் வீடுங்கிறது தொழில் கூட்டாளி, மனைவி அல்லது கணவர் அல்லது வெளியுறவு மக்கள்னு சொல்லுவோம். அந்த இடங்களை பார்வை செய்கிறது, அதையெல்லாம் கொஞ்சம் கெடுக்க முயற்சி பண்ணுவார். இருப்பினும் இதையெல்லாம் சரிகற்ற விதமாக மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுது. இந்த குரு பெயர்ச்சியானது உங்கள் ஜென்ம ராசிக்கு ராசியை சுபத்துவப்படுத்தி 5, 7, 9ன்னு சொல்லக்கூடிய இடங்களை பார்வை செய்யும் பொழுது இந்த சனி பார்க்குற 10ஆம் வீட்டை குரு 7ஆம் பார்வையாக பார்த்து சுபத்துவப்படுத்துவார். ஃபஸ்ட்டு சனி கெடுக்க முயற்சி பண்ணுவார். நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா அதிலிருந்து குரு காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சியும் நமக்கு கொடுத்துருவார். அப்படி குரு ராகுவையும் பார்க்க போகிறாரு. இப்போ ராகு கேது பெயர்ச்சிங்கிறது நமக்கு மே 18ஆம் தேதி வரும். குரு பெயர்ச்சி அதுக்கு முன்னாலேயே வந்துடுறதுனால ராகு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கெடுபலன்களை சரி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. 9ஆம் வீட்டுக்கு ராகு வருதுன்னா தந்தை வழி அமைப்புகளை கெடுக்கும்னு சொல்லுவோம். அதை குரு பார்த்து சரி செய்துடுவார். அதேமாதிரி கேது ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாரு. 3ஆம் வீட்டில் கேது பகைத்தன்மையில் இருந்தாலும் கூட பாவ கிரகங்கள் 3, 6, 10, 11 இருக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்புனால பெரிய தீங்கு ஒன்றும் இருக்காது. மொத்தத்தில் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் குரு உங்கள் ராசியில் நின்று சிறப்பு ஸ்தானங்கள் எல்லாம் பார்வை செய்கிறதுனால மற்ற எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களால் செய்துக்க முடியும். அதே நேரத்தில் சனி தரும் தொல்லைகளையும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வருடம் பலன் சொல்கிறேன். இந்த பலன்களானது அவரவர் வயதை பொறுத்து, அவரவருடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து தான் பலன் உங்களுக்கு அமையும். ஏன்னா குழந்தையும் மிதுன ராசியில் பிறந்திருக்கும், வாலிப வயசில் இருக்கிறவங்களும் மிதுன ராசியில் இருப்பீங்க. அதே மாதிரி 60, 70 வயசு, 90 வயசு கடந்தவங்களும் கூட இந்த மிதுன ராசியில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உதாரணத்துக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தசையில் ஆரம்பித்து வயது பொறுத்து தசைகள் போயிட்டுருக்கும். அந்த தசை எந்த வீட்டு தசை, எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் பார்வை சேர்க்கையில் இருக்குது அப்படின்ற அந்த விஷயத்தை பார்த்து அந்த தசாபுக்திக்காரர்கள் இன்றைய கோச்சாரத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து பலன் சொல்லணும். இந்த கோச்சார பலன் எப்போவுமே 20 to 40% பொருந்தும்.
40ங்கிறது தசாபுக்தி நல்லா இருக்கும் பொழுது, 20ங்கிறது தசாபுக்தி மோசமாக இருக்கும் பொழுது. ஆக பெரிய ஆபத்துகள் ஒன்றும் இல்லை, எதுவுமே உங்கள் கை மீறி போயிடாது. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஆண்டாகவே இருக்கும். வாழ்த்துக்கள்.